நம்ம சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. இயற்கையை ரசித்து மகாகவி பாரதியார் பாடியது இந்த பாடலில் அந்த வருத்தமும் ஆதங்கமும் தென்படும். நான் உங்கள் பவித்ரா, நான் தான் வகுப்படுகிறேன். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி தொடக்க கல்வியில் பாரதிக்கு ஏற்பட்ட வருத்தமும் ஆதங்கமும் நமக்கு ஏன் இல்லை? அவர் கண்ட கனவை நிறைவேற்றாவிட்டாலும் இருக்கும் இயற்கை வளங்களையாவது காப்பாற்ற ஏதேனும் செய்தோமானா சிந்தையுங்கள். ஒரு பிரதமான துணை செய்வாளரை கேட்டுக்கிறீர்கள். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேலதான். சரி, நம் சுத்தம் எங்கே இருக்கிறது? சொல்லுங்கள், எங்கே இருக்கிறது? நாம் நம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது செடிக்காய் கப்பல்குடியை கத்தரித்து நம்மை கழுவி சுத்தம் செய்து பூத்த வாழை சுற்றி நம் தாயின் தலைவரை தருவார்கள். அங்கே அப்போவே தொடங்கி பிடிக்கிறது சுத்தம். நாம் வளர்ந்து பெரியவர்கள் அனுப்பி அந்த சுத்தத்தை கடைபிடிக்கிறோமா? நம்ம சுற்றுச்சூழலை தூய்மையை பற்றி பேச தொடங்கினாலே நம் அடுத்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி பழகி விட்டோமே. அண்டை வீட்டாரே அரசாங்கத்தே நிர்வாகத்தை ஒழுங்கை கட்டி கழிக்கும் நம் தேசியவர்கள். நம் வீட்டில் தமிழர் தமிழர் கலைகளுக்கு தமிழம் உண்டா இல்லையா? நம் வாழ்கின்ற போதே மக்கள்தான் நதிகளும் அருவிகளும் அணைகளும் அதனதை எடுத்து அதனை பாதையில் செல்ல வேண்டும். விதை நிலங்கள் விண்ணை மூக்கும் சிதறங்கள் அப்படியே விட வேண்டும். விலங்குகள் பறவைகளின் சரணாலயங்கள் அவைகளுக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும். சாலைகளுக்கு வாக்கும் புதிய புதிய வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் அந்த எல்லைக்குட்பட்ட இடத்திலே அமைய வேண்டும். இதன் நடைமுறைகள் மாறும் பொழுது இயற்கை அசுவபக்கமாக சாய்ந்து போகிறது. காற்றாட்டு வெள்ளம் கட்டிய வீடுகளை அழைத்து செல்வது ஏன்? நிலச்சரிவில் ஒட்டுமொத்த ஊரே அழிவது ஏன்? வட வெள்ளத்தால் மாறும் காட்டினை விட்டு ஊருக்குள் வந்து அட்டகாசம் செய்வது ஏன்? பெருநகரங்களில் வானலாவிய குடியிருப்புகளை மழைக்காலத்தில் நீர் சொல்வது ஏன்? ஏன் ஏன் என்ற 1000 கேள்விகள் அந்த இடங்களையா மனிதன் ஆக்கிரமித்து வாழ்வதற்கு பேராசைப்பட்டதின் விளைவே. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பாய்ச்சலை நாம் தள்ளவிட முடியாது. நம்ம சுற்றுச்சூழல் மீது அக்கறையும் விழிப்பும் அதிகரித்தே உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். பின்தங்கமோ குளிர்பானமோ சாப்பிட்டுவிட்டு அது ஒரே அங்கே தூக்கி எறியும் பழக்கத்தை முற்றிலும் மாறிவிட்டது. இது பாராட்டுக்குரிய விஷயம் என்றால் வயதில் மூத்தவராக நீங்கள் எங்களை போன்ற இறுதி தலைவரை பற்றி சற்றே சிந்தித்தீர்களா? எங்களதால் எப்படிப்பட்ட சூழலை உழைத்து தருப்பீர்கள்? மூச்சு திறன்கள் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிளாஸ்டிக் பாட்டில்களை அழைக்காத சுத்தமான குடிநீர் பூச்சிக்கொண்டு வரும் திரவங்களும் கலப்பாடுகளும் இதெல்லாம் கிடைக்குமா? சொல்லுங்கள், நம்ம சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு இது அனைவரையும் பொறுப்பு என்பது நன்றி.